சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அப்படின்னு நமக்கு ஒரு தனி பெருமை இருக்கிறது. அதில் அந்த முதல் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தது 2 பேர், ஒன்று சிவபெருமான், ஒன்று முருகப்பெருமான். அதனால் தமிழ் கடவுள்னு அவருக்கு ஒரு தனி பிரசித்தமான ஒரு பெயர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பதிகங்களில் அதிகமாக போற்றப்பட்டது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தான். சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது. ஆனால் இதில் ஒரு உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தமிழுக்கு முருகன் மட்டும்தான் கட்டுப்பட்டாரான்னு கேட்டால் கிடையாது. பெருமாள் ஒருத்தர் போய் சொன்னார், பைனாக பாம்பை சுருட்டிக்கொள் அப்படிங்கிறார். நானே இங்கே இல்லை, உனக்கு என்ன கோயிலுக்குள்ளே வேலை, வா கிளம்புன்னு காஞ்சிபுரத்து பெருமாள் கூப்பிட்டு ஆழ்வார் போனார். போய் ஒரு இடத்துல இருந்த இடம் பேர் ஒரு இரவு இருந்த இடம், ஒரு கை, ஓர் இரவு இருக்கை, அதான் இன்னைக்கு ஒரு கைன்னு ஆகிப்போச்சு. ஒரு பாசுரத்துக்கு கட்டுப்பட்டு பெருமாள் கூடயே போயிட்டார். திருப்பி பாசுரம் பாடி வா போகலான்னு வந்தார். தமிழுக்கு பெருமாளும் கட்டுப்பட்டார். அப்படியே அந்த பக்கம் போனால் ஒட்டக்கூத்தர் பதிகம் எழுதிட்டு இருக்கார். பாட்டு எழுதுறதுக்கு அம்பாள் வெடிய 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 தீவட்டி பிடித்து கொண்டு நின்றாள். அவருடைய தமிழுக்கு அம்பாள் கட்டுப்பட்டார். சிவபெருமான் கேட்கவே வேண்டாம். எத்தனை பேருக்கு பாடுன்னு சொல்லி எத்தனை பேருக்கு அடி எடுத்து கொடுத்து அத்தனை பேரையும் பாடி இன்னைக்கு தேவாரம், திருவாசகம் அத்தனை நூல் இருக்குது. அப்போ இத்தனையும் தமிழ் தெய்வீக மொழி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது தெய்வத்தையே கட்டி சொக்க வைக்கக்கூடிய மொழி அது. ஆனால் அதையும் தாண்டி முருகப்பெருமானை வெறும் தமிழ் கடவுள், அவருக்கு வடநாட்டில் வேலைன்னு சொல்வது தப்பு. கடவுளை கடவுளா பார்க்கணும். ஆமாம், அவர் தான். மனிதர்கள் மொழியினால் அடையாளப்படுத்திக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் முருகன் அப்படி கிடையாது.